தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி. ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்யக்த பாப்தாதோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் திலாராம் தந்தை தன்னுடைய அன்பு செல்வங்களான குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கார். செல்லமானவர்களாக இருக்காங்க. ஏன் பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தைகளுமே 3 சிம்மாசனத்துக்கு அதிகாரியாக இருக்காங்க. ஒன்று சுயராஜ்ய அதிகாரி, சுயராஜ்யத்தினுடைய சிம்மாசனம். 2வது பாபாவுடைய உள்ளம் எனும் சிம்மாசனம். 3வது உலக ராஜ்யத்தினுடைய, அதாவது ஸ்வர்க்கத்தினுடைய சிம்மாசனம். இந்த 3 சிம்மாசனத்துக்கும் அதிகாரிகளாக குழந்தைகள் நீங்கள் தான் இருக்கீங்க. அப்போ நாளைக்கு ஸ்வர்க்கத்தில் வரக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் போய் அமர்வதற்காக அதற்கான பயிற்சியும் குழந்தைகள் நீங்கள் இங்கே தான் செய்கிறீங்க. அதற்கு தேவையான ஏற்பாட்டிற்கான முயற்சியும் இங்கே தான் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, இப்போதைய முயற்சி தான் அநேக பிறவிகளுக்கான ராஜ்ய சிம்மாசனத்தினுடைய அதிகாரியாக நம்மை ஆக்கிவிடும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, நாளைக்கு வருங்காலத்தில் சத்தியுகில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருக்கும். அப்போ நான் செக் பண்ணி பார்க்கணும், இப்போ இன்றைக்கி என்னோடய மனசில் ஒரு ராஜ்யம் இருக்கா, ஒரு சுயராஜ்யம் இருக்கா, இல்லை நடுநடுவில் மாயை அதனுடைய ராஜ்யத்தில் நுழைச்சி நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணுதா. அடுத்தது ஒரு தர்மம் இருக்கா. ஒரு தர்மம் அப்படின்னா தர்மம் எது? சம்பூர்ண தூய்மை. ஸோ இந்த ஒரு தர்மம் மட்டும் இருக்கா, இல்லை நடுநடுவில் மாயை அந்த தூய்மையை குறைச்சிடுதா, இப்படி தனக்குள்ளே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றார். ஸோ சத்தியுகத்துக்கான இந்த ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் அப்படிங்கிற அந்த சம்ஸ்காரத்தை இப்போ இருந்து தான் நான் எனக்குள்ளே கொண்டு வரணும். மேலும் பாபா சொல்கிறாங்க, சார்ட் செக் பண்ணுங்கள். எவ்வளோ செக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நான் என்னை மாற்றம் எனக்குள்ளார நான் கொண்டு வர முடியும். அதுவும் செக்கிங் தினந்தோறும் இருக்கணும், அப்பப்போ கிடையாது. பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாருடைய மனசில் கவலை இருக்குது. ஆனால் குழந்தைகள், உங்கள் மனசில் கவலை இல்லை, உங்கள் மனசில் பிரபுவனுடைய சிந்தனை தான் இருக்குது. பிரபுவனுடைய சிந்தனை இருக்கக்கூடிய, அதாவது பாபாவுடைய நினைவு இருக்கக்கூடிய காரணத்தினால தன்னை நிமித்தமாக பணிவானவராக செய்பவர் செய்விப்பவர் பாபா இருக்கார் அப்படிங்கிற அந்த நினைவின் மூலமாக நீங்கள் கவலை இல்லாமல் சதா முன்னேற்றம் அடைஞ்சு முன்னால் போயிட்டே இருக்கீங்க அப்படின்றார். அடுத்ததான் பாப்தாதா இன்னைக்கு முரளியில் இப்போ இருக்கக்கூடிய இந்த சங்கமேக நேரத்தினுடைய மகத்துவத்தை சொல்கிறார். இந்த சங்கமேகத்தில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் சுபமாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சங்கமேகத்தினுடைய ஒரு நொடி கூட ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. சில டைம் குழந்தைகள் 2 நிமிஷம் 4 நிமிஷம் தான் யோசிச்சேன்னு சொல்கிறோமா. ஆனால் பாபா சொல்றார், ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது 1 மணி நேரத்திற்கு சமமாகும் அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, மேலும் திடீர்னு தான் அந்த கடைசி டெஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது வரும். பாப்தா தான் முதலையே சொல்ல மாட்டார். அதனால் குழந்தைகள் முதல்லேருந்தே கவனம் வச்சு தன்னுடைய சம்பூர்ண அந்த நிலையை உருவாக்கிக்கணுன்றார். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு அழிவற்ற வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்கார். அழிவற்ற தந்தை அழிவற்ற வரப்பிரசாதம் கொடுத்துருக்கார். அதை நான் கவனமாக எனக்குள்ளே பாதுகாத்துக்கணும். அதாவது மகிழ்ச்சியை போல வேறொரு மருந்து கூட கிடையாது, மகிழ்ச்சியை போன்ற ஒரு சொத்து கூட கிடையாது. யார்கிட்ட அந்த உள்ளத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கோ அவங்களுடைய கண்கள், முகம், நடத்தையில் கூட அந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக வெளியில் தெரிய வரும். ஸோ பாப்தாதா வரதானம் கொடுக்குறார், குழந்தைகளே மகிழ்ச்சியாக குஷியாக இருங்க, சதா குஷியை மற்றவர்களோட பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும். மற்ற பொக்கிஷங்கள்லாம் கொடுக்குறப்ப குறைஞ்சிடும், ஆனால் குஷிங்கிறது என்றைக்குமே குறையாது. எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ அது அதிகம்தான் ஆகும். அதனால் மகிழ்ச்சிங்கிற பொக்கிஷம் சதா தனக்குள்ளார அழியாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பாபா ஃபஸ்ட் டைமாக மதுபனுக்கு வந்தவங்க கிட்ட சொல்கிறார், நேரம் நிறைய முடிஞ்சு போயிடுச்சு, மிச்சம் மீதி கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால் குழந்தைகள் இப்போ தீவிர முயற்சி பண்ணணும். நடக்கிறவங்க கிடையாது, பறக்கக்கூடியவங்களா ஆகணும். பறக்கும் கலையிலேருந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பாபாட்டேருந்து முழு ஆஸ்தியை உரிமையோடு நீங்கள் கூட வாங்கிக்கலாம் அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி
5/4/2026, ரிவைஸ் டேட் 15/11/2009. இன்றைய முரளியின் தலைப்பு சுய ராஜ்யத்தின் ரிசல்ட்டை சோதனை செய்து தன்னை மாற்றுங்கள், நீண்ட கால ராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். இன்று திலாராம் தந்தை தனது அன்பு செல்வங்களான குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். செல்லமானவர்கள் யார்? செல்லமானவங்க ஏன் அப்படின்னு கேட்குறார். நீங்கள் ஒவ்வொரு குழந்தையுமே 3 ஆசனத்திற்கு அதிகாரிகள் என்பது தெரியுமா? ஒன்று சுயராஜ்ய ஆசனம், மற்றொன்று பாப் தாதாவின் உள்ளம் எனும் ஆசனம், மூன்றாவது நாளைய அரியாசனம், அதாவது ஸ்வர்க்கம் சத்தியுகத்தினுடைய சிம்மாசனம். 3 அரியணைக்கும் அதிகாரிகள் நீங்கள். நாளைய அரியணைக்கான பயிற்சியும் இங்கேயே செய்கின்றீர்கள். நாளைய அரியணைக்கான ஏற்பாட்டிற்கான முயற்சியும் இங்கேயே செய்கிறீர்கள். சத்தியுகத்தில் போய் அந்த ராஜ்ய சிம்மாசனத்தில் உட்காரணும், அதற்கான ப்ராக்டிஸ் பயிற்சி முயற்சி ரெண்டுமே இங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைய முயற்சி அநேக பிறவிகளுக்கான ராஜ்ய அதிகாரத்தினை பெற்றுத்தருகிறது. தனது ராஜ்ய பாக்கியத்திற்கான சம்ஸ்காரத்தை இப்போதே நடைமுறைப்படுத்துகிறீர்கள். ஏனெனில் இன்றைய முயற்சி நாளைய ராஜ்ய அதிகாரியாக மாற்றுகிறது. இன்றைக்கி நான் முயற்சி பண்ணுறேன், ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருக்கேன், நாளைக்கு உலக ராஜ்ய அதிகாரியாக ஆயிடுவேன். ஆகவே சோதனை செய்யுங்கள். இப்போதைய தனது முயற்சி யதார்த்தமாக உள்ளதா? நான் இப்போ இன்றைக்கி செய்யக்கூடிய முயற்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு தன்னை செக் பண்ணி பாருங்கள். நாளை ஒரு ராஜ்யம் இருப்பது போன்று இன்று என் மனதில் ராஜ்யம் நடைபெறுகின்றதா? முயற்சியில் ஒரே ராஜ்யம் இருக்கிறதா அல்லது மாயையின் ராஜ்யத்தில் தடை போடுகின்றதா? மாயை ராஜ்யத்தில் தடை போடுகிறதா? நாளைக்கு சத்தியுகத்தில் எப்படி இருக்கும்? ஒரு ராஜ்யம் தானே. அப்போ இன்றைக்கி என்னோடய மனசில் கூட ஒரு ராஜ்யம் தான் இருக்கணும். நான் செய்கிற முயற்சி ஒரு ராஜ்யமாக இருக்கணும். இல்லை நான் செய்கிற முயற்சிங்கிற அந்த ராஜ்யத்துக்கு நடுவில் மாயை அப்பப்போ நடுவில் வந்து தடை போடுதா அப்படின்னு பாருங்கன்றார் பாபா. ஒரு ராஜ்யத்திற்கு பதிலாக மாயையின் தாக்குதல் ஏற்படுகின்றதா? ராஜ்யம் 2ஆக இல்லையே, ஒரே ராஜ்யமே நாளைய ராஜ்யத்தின் சிறப்பம்சமாகும். சத்தியுகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஒரு ராஜ்யம்தான் இருக்கும். இது ஸ்பெஷல். இன்றைய முயற்சியே நாளை நடைபெறுகின்றது. இன்று சுயராஜ்யம் உள்ளதா என சோதனை செய்யுங்கள். சுயராஜ்யத்தின் இடையே மாயை இடைமறிப்பதில்லை தானே. நான் ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருக்கேன், நடுவில் மாயா வந்து ராஜ்யம் பண்ணுது, மறுபடி திருப்பி ஸ்வராஜ்ய அதிகாரி, அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக சுயராஜ்யத்தில் நான் இருக்கேனா, நடுவில் மாயா வந்து இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றார். இரு ராஜ்யம் இல்லையே, மாறாக இரு ராஜ்ய சம்ஸ்காரம் உள்ளதெனில் ஒரு ராஜ்யத்தின் சம்ஸ்காரத்தை எப்போது தன்னுள் நிரப்புவீர்கள்? அப்பப்போ சுயராஜ்யம் இருக்குது, அப்பப்போ மாயோட ராஜ்யமும் இப்போ எனக்குள்ளே வருதுன்னா அப்போ 2 ராஜ்யம் ஆயிடுச்சு. ஆனால் சத்தியுகத்தில் ஒரு ராஜ்யம் தான் இருக்கும். அந்த சம்ஸ்காரத்தை எப்போ ஃபீல் பண்ணுவேன் எனக்குள்ள? நாளைய ராஜ்யத்தின் சிறப்பம்சமாவது ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் என்பது. என்ன தர்மம்? உங்களது விசேஷ தாரணை என்ன? பரிபூர்ண, அதாவது சம்பூர்ண தூய்மை. ஒரு தர்மம் உள்ளதா என சோதனை செய்யுங்கள். இடையில் பிற தர்மம் வந்து இடைமறித்து தூய்மையை குறைப்பதில்லை தானே. தடையின்றி ஒரே ராஜ்யம் நடைபெறுகிறதா? மற்றொரு விஷயம், ராஜ்யத்தில் சுகம் சாந்தி நிலவுகின்றதா? ஆக இன்று தனது ராஜ்யத்தில் சதா சுகம் சாந்தி உள்ளதா? நாளைக்கு சத்தியுகத்தில் சுகம் சாந்தி ரெண்டுமே இருக்கும். அப்போ இன்றைக்கி என்னுடைய சுயராஜ்யத்தில் கூட சுகம் சாந்தி இருக்கா? அத்துடன் சட்டம் ஒழுங்கு ஒருவரிடம் உள்ளதா? லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கா? மாயையும் இடைமறிக்கிறதா? தடையின்றி ஒன்றுபட்ட ராஜ்யம் நடைபெறுகின்றதா? மேலும் ராஜ்யத்தில் சதா சுகம் சாந்தி இருக்கும். அவ்வாறு இப்போதும் தனது ராஜ்யத்தில் சுகம் சாந்தி உள்ளதா? எந்த இடையூறும் இல்லைதானே. சுயராஜ்யத்தில் மாயை தலையிட்டு அமைதியை குலைக்கின்றதா? சுயராஜ்யத்தில் தீர்வும் மகிழ்வும் மாயை தருகின்றதா என்ன? ஸ்வராஜ்யத்தில் இருக்கிறப்ப மாயை வந்து நுழைஞ்சால் பிரச்சனை தானே வரும். அதுக்கு பதிலாக சல்யூஷன் சந்தோஷம் வருதா என்ன? என்றென்றும் சுகம் சாந்தி ஆனந்தம் அன்பு அத்தீந்திரிய சுகம் நிலையாக உள்ளதா? ஏனெனில் குறை உள்ளது தெரியுமா? நாளைய வாழ்வில் சர்வ பிராப்தி சுகம் இருப்பதாலேயே திருப்தி உள்ளது. இன்றைய முயற்சியிலேயே குறை இருப்பின் நாளைய நீண்டகால ராஜ்யம் பெறுவது எப்படி? கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் ஃபுல்ஃபில்டாக இருக்கணும். என்ன இருக்கோ அதில் கம்மி இருந்ததுன்னா நாளைக்கு எப்படி கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்டாக சம்பூர்ண பிராப்தி சம்பூர்ண அந்த சுகம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அனைத்திற்கும் ஆதாரம் இன்றைய முயற்சியே.
ஸோ நாளைக்கு சொர்க்கத்தில் எல்லாமே நிறைஞ்ச அந்த உலகத்தில் அந்த பதவி, அந்த பொசிஷன், ராஜ்ய அதிகாரி ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறார், அனைத்திற்கும் ஆதாரம் இன்றைய முயற்சியே. இன்று ஏதேனும் ஒரு குறை இருந்தாலும் நாளைய சம்பூர்ண ராஜ்யம் பெற இயலாது. ஏதோ ஒரு கம்மி இருக்குது, குறைபாடு இருக்குன்னா நாளைக்கு கம்ப்ளீட் ராஜ்யம் எனக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்றார். நீண்ட கால சுயராஜ்ய பயிற்சியே நாளைய ராஜ்ய அதிகாரியாக ஆக்குகிறது. நீண்ட கால முயற்சி இல்லையெனில் பலனும் குறைவாகவே கிடைக்கும். எனவே நேரத்திற்கேற்ப பாப்தாதா நீண்ட கால முழுமையான சம்பூர்ண தன்மையில் கவனத்தை ஈர்க்கின்றார். எனவே தன்னை சம்பூர்ண தன்மை அடைய பெற்றவராகுங்கள். கம்ப்ளீட் அந்த ஃபுல்ஃபில்டு ஸ்டேஜ், சம்பூர்ண நிலையை அடைஞ்சவராக நான் ஆகணும். ஏன்னா தயார் பண்ணிக்கணும். இப்போது முயற்சி செய்து தனது சம்பூர்ண தன்மையை அடைய பெற்றவராகுங்கள். இப்போது முயற்சி செய்கிறோம், ஆனால் என்று சொல்லவில்லையே. பண்ணிகிட்ருக்கேன் பாபா முயற்சி, ஆனால் இந்த வேர்டில் யூஸ் பண்ண மாட்டீங்க தானே அப்படின்னு கேட்குறார் பாபா. இது நடந்துவிடும், இது ஆகிவிடும். இந்த சன்ஸ்காரம் அழியாத 21 பிறவிக்கு நீண்டகால ராஜ்ய அதிகாரத்தை பெறவிடாது. இருக்கணும்னா இப்போ இருக்கணும், இது ஆயிடும், இது நடந்துடும் அப்படின்லாம் சொல்கிற சன்ஸ்கார் இருந்தால் 21 பேர்த்ஸ்க்கு பாபா சொல்கிறாங்க ராஜ்ய அதிகாரம் கிடைக்காது. பாப்தாதா எப்போதும் கவனம் தருகின்றார், அட்டென்ஷன் கொடுக்குறார் பாபா. ஏதேனும் தடை புயல் போல் வந்தாலும் அது பரிசாக மாறுகின்றதா? புயல் அல்ல, அது ஒரு பரிசு. ஏதேனும் புயல் போரிட்டாலும் அது நம்மை அனுபவியாக ஆக்கி முன்னேற்றுகின்றது என்ற அனுபவம் ஆகின்றதா? ப்ராப்ளம் வருது, ஆனால் என்னை இன்னும் அதை அனுபவசாலியாக ஆக்கி என்னை முன்னால் கொண்டு போகிறதுக்காக வருதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா அப்படின்னு கேட்குறார். எனவே தனது சார்ட்டை சோதனை செய்யுங்கள். எந்தளவு சோதனை செய்வீர்களோ அந்தளவே மாற்றமும் ஏற்படும். செக் பண்ண தானே சேஞ்சஸ் கூட வரும். ஒவ்வொருவரும் தனது சார்ட்டை சோதனை செய்யுங்கள். சோதனை செய்கின்றீர்களா? தினமும் தன்னை சோதிப்பவர்கள் கை உயர்த்துங்கள். தினசரி சோதிப்பவர்கள், அவ்வப்போது அல்ல, ரெகுலராக எவ்ரிடே தன்னைத்தான் செக் பண்ணுறவங்க கை தூக்குங்கன்றார். தினமும் சோதனை செய்து மாற்றுங்கள். ஏனெனில் நேரத்தின் முக்கியத்துவத்தை பாப்தாதா நீண்ட காலமாகவே கூறி வருகின்றார். நேரத்தையும் பார்க்கின்றீர்கள். மனித மனம் அதிகமாக கவலைப்படுகின்றது. உங்கள் மனதில் கவலை இல்லை, பிரபுவின் சிந்தனையே உள்ளது. பிரபுவின் சிந்தனையால் தன்னை நிமித்தமாக பணி உள்ளவராக செய்பவர் செய்விப்பவர் தந்தை என தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சங்கம யுகம், இந்த நேரத்துக்கான வேல்யூ, மகத்துவம் ரொம்ப இருக்குன்னு பாப்தாதா சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார். ஸோ பாபா சொல்கிறாங்க, ஸோ இப்போ என்ன மாதிரி நேரம் நடக்குது அந்த நேரத்தை பார்க்குறீங்க. கூடவே நான் யார்? நிமித்தமானவன், பணி உள்ளவன், செய்பவர் செய்விப்பவர் பாபா அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியுது. நம்ம இதையும் நாங்கள் புரிஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் ஏன் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா நம்ம பிரபு சிந்தனையில் இருக்கோம், அதனால் பாபாவை நினைக்கிறோம், அதனால். ஆனால் உலகத்தில் இருக்கவங்க மனசில் கவலை தான் இருக்குன்றார் பாபா. இதனால் உங்கள் மனதில் கவலை இல்லை. ஏன்? நிமித்தமாக பணிவானவரா செய்பவர் செய்விப்பவர் பாபாங்கிற மைண்ட் இருக்கிறதுனால பாபஸ்வர் உங்கள் மனதில் கவலை இல்லை. செய்பவர் செய்ய வைக்கின்றார் என்ற நினைவு சதா முன்னேற்றிக் கொண்டே செல்கின்றது. இப்போது ஒவ்வொருவரும் முக்கியமாக இந்த சங்கம யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் எண்ணமும் சுபமாக உள்ளதா என சோதனை செய்யுங்கள். இப்போது ஒரு நொடி மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஒரு செகண்ட் கூட இப்போ சங்கம யுகத்தினுடையது ரொம்ப வேல்யூபிள். சில நேரம் 2-4 நிமிடம் எண்ணம் சென்றது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். பாபா 2-4 மினிட்ஸ் தானே யோசித்தேன் நான் அப்படின்றாங்க. ஆனால் சங்கம யுகத்தில் 1 நிமிடம் 1 மணி நேரமாகும். 1 செகண்டுங்கிறது 1 ஹவருக்கு சமம் அப்படின்றார் பாபா. ஏனெனில் திடீரென்று இறுதித் தேர்வு வரும் என்று பாப்தாதா கூறியுள்ளார். ஆல் ஆஃப் அ சடன் கடைசி டெஸ்ட் பேப்பர் வரும். பாப்தாதாவும் எப்போது என கூற மாட்டார். எப்போ டெஸ்ட் பேப்பர் வரும்லாம் பாபா சொல்ல மாட்டார். இப்போது தனக்குத்தானே கவனம் வைத்து அந்த பரிபூர்ண முழுமை பெறுங்கள். பாப்தாதா கொடுத்துள்ள பொக்கிஷங்களை தக்க சமயத்திற்கேற்ப செயல்படுத்துங்கள். சொத்துக்களின் அதிகாரியின் சிறப்பியல்பு நேரத்திற்கேற்ப தேவைக்கேற்ப சொத்தை செயல்படுத்துவார். என்கிட்ட என்ன பாபா த்ரூ கிடச்சிருக்கோ பொக்கிஷங்கள், அதனுடைய அதிகாரி நான். அப்போ நான் என்ன பண்ணோம்? தேவையான நேரத்தில் கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும்.
அதுதான் அதிகாரியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, உள்ளடக்கும் சக்தியை வா என்றவுடன் வந்து நிற்கிறதா? சக்தியை வா அப்படின்னு கூப்பிட்டா அது வந்து நிற்குதா, ஆஜராகுதா? ஏனெனில் காலத்திற்கேற்ப செயலில் சக்திகளை பயன்படுத்துபவரே அதிகாரி ஆவார். இப்போது அனைவரும் தன் மீது அந்த அளவு கவனம் தர வேண்டும். அனைவரிடமும் மகிழ்ச்சி எனும் பொக்கிஷம் முகத்திலும் செயலிலும் தென்பட வேண்டும். அதாவது ஒரு சக்தியை நான் ஆவாகன் பண்ணி வான் கூப்பிட்டேன்னா அது என் முன்னால் ஆஜராகி வந்து நிற்கணும். அந்தளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்தளவுக்கு என் மீது நான் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாபா சொல்கிறார், ஹாப்பினஸ், எல்லார்கிட்ட அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற பொக்கிஷம் முகத்தில் செயலில் தெரிய வரணும். பாபா ஹாப்பினஸ் பற்றி சொல்கிறார், மகிழ்ச்சி என்பது அழிவற்ற தந்தையின் வரப்பிரசாதமாகும். ஆகவே அழியாத தந்தையின் வரப்பிரசாதத்தை அழியாது வைத்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியை போன்று மருந்து வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சியை போன்ற சொத்தும் வேறு இல்லை. ஹாப்பினஸ், மகிழ்ச்சி போன்ற டானிக்கும் வேறு கிடையாது, மருந்தும் இல்லை. பாபா சொல்கிறாங்க, மகிழ்ச்சியை போன்ற சொத்து கூட வேறு எதுவுமே கிடையாது. யாரிடம் உள்ளத்தில் என்றென்றும் மகிழ்ச்சி இருக்குமோ அவரது கண்கள், முகம், நடத்தை அனைத்திலும் மகிழ்ச்சி தென்படும். பாப் தாதாவின் வரதானம், சதா குஷியாக இருங்கள், எப்போதும் குஷியை பகிர்ந்தழியுங்கள். பாப் தாதாவோட வரதான் பிளஸ்ஸிங் என்ன? சதா குஷியோடு இருங்க, எப்பயுமே குஷியை பகிர்ந்தழியுங்கள். ஏனெனில் கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும். அந்த குஷி, அந்த சந்தோஷம் கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும். மற்ற சொத்துக்கள் கொடுப்பதால் குறையும், ஆனால் மகிழ்ச்சி என்றுமே குறையாது. எவ்வளவு கொடுப்பீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். ஆகவே மகிழ்ச்சி எனும் பொக்கிஷம் சதா அழியாமல் உள்ளதா என சோதனை செய்யுங்கள். அடுத்த பாயிண்ட். இப்போது உள்நாடு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதா விசேஷமாக ஒரு விஷயத்திற்காக வாழ்த்து தருகிறார். என்ன விஷயம் அது? உள்நாடு மற்றும் வெளிநாடு குழந்தைகள் அனைவருமே ஊக்கம் உற்சாகத்துடன் ஆத்மாக்களுக்கு தந்தையின் செய்தியை தருகின்றனர். எல்லோரும் மகிழ்ச்சியுடன் நிகழ்ச்சிகளை செய்தீர்கள், அதற்கான பல 1000 மடங்கு பிராப்தமாகிறது. இனிவரும் காலம் மிகவும் கடுமையானது. ரொம்ப சந்தோஷத்தோட ஊக்கம் உற்சாகத்தோட நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணி பாப்தாதாவோட மெசேஜை பல பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக பாபா வாழ்த்து சொல்கிறார். ஸோ செஞ்சதுக்கான பல 1000 மடங்கு ரிட்டர்ன் பிராப்தி ஆகுது. ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? இனிவரும் காலம் மிகவும் கடுமையானது. யாருமே தந்தை வந்தது தெரியவில்லையே என்ற புகார் செய்யக்கூடாது. யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது. பாபா வந்தார் ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு யாரும் சொல்லலை அப்படின்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது நாளைக்கு. இதுவே பாப்தாதாவின் சங்கல்பம். இதற்காக அனைவரும், நாளைக்கு எந்த கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது, இதற்காக அனைவரும் ஊக்கம் உற்சாகத்துடன் தைரியத்துடன் அவரவர் விதிப்படி செயல்பட்டீர்கள். இதுவரை செய்தது நல்லதே. இனியும் எந்த ஒரு மூலையிலும் தந்தை வந்த செய்தி சென்று சேராமல் நின்று விடக்கூடாது. யாருக்கும் பாபாவோட மெசேஜ் கிடைக்காம இருந்துடக்கூடாது. இதில் தனக்காக சுய முயற்சியும் முன்னேற்றமும் அடங்கி இருக்கிறது. அவசரம், இதில் தனக்கான சுய முயற்சியும் முன்னேற்றமும் அடங்கியுள்ளது. மற்றவங்களுக்கு பாபாவோட மெசேஜ் கொடுக்குறேன்னா அதில் சுயத்தோட முயற்சியும் வருது, சுயத்தினுடைய முன்னேற்றமும் அதில் அடங்கியிருக்கு. உலக ஆத்மாக்களுக்கும் நன்மை ஏற்படுகிறது. அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பிடித்துள்ளதல்லவா? பிடித்துள்ளதா? இப்போ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பாபா கொடுத்துருப்பார், அது த்ரூ பாபாவோட மெசேஜ் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. ஸோ பாபா ஸ்ரீ எல்லாருக்கும் அந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கு தானே? அனைவர் மீதும் இரக்கம் வையுங்கள் என்றே மீண்டும் மீண்டும் பாப் தாதா கூறுகின்றார். இப்போதெல்லாம் துக்கம் அமைதியின்மையால் அனைவரும் மனதால் கூறுகின்றனர், அனைவருக்கும் இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் என்று. குழந்தைகளாக நீங்கள் தந்தையின் துணையாவீர்கள். உங்கள் மூலமாகவே ஒவ்வொருவரையும் கருணை உள்ளம் உடையவராக பாபா பார்க்க விரும்புகிறார். இந்த துக்கமான உலகம் சுகமயமாக மாற வேண்டும் என்பதுதானே உங்கள் விருப்பம். சுகமயமான உலகம் வருவதற்கு துக்கம் அசாந்தி விநாசம் ஆவதற்காக சூழ்நிலை அனைத்தும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த துக்கமான உலகம் அசாந்தி, இது விநாசாகணும், நிலையான சுகம் அமைதி வரணும். அதுக்காக இப்போ என்ன தேவையோ அந்த மாற்றங்கள்லாம் இப்போ சூழ்நிலையில் நடந்துக்கிட்டே இருக்குதுன்ற பாபா. இன்றைய பாபா தரும் செய்தி இதுவே. என்ன மெசேஜ் கொடுக்குறார்? நினைவில் வையுங்கள், மனம் சொல் செயல் நடத்தையில் சேவையின் வேகம் துரிதம் அடையட்டும். மனம் சொல் செயல் நடத்தையில் சேவையினுடைய ஸ்பீடை இப்போ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றார். ஃபாஸ்ட், வேகமாக பண்ணுங்க அப்படின்றார்.
இதுதான் பாபா இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். தனது ராஜ்யத்தை அருகே கொண்டு வாருங்கள். இப்பொழுது முதன்முறையாக பாப்தாதாவை சந்திக்க வந்துள்ளவர்கள் கை உயர்த்துங்கள். மிக நல்லது. அனைவரும் எழுந்து நில்லுங்கள். வாழ்த்துக்கள். முடிவிற்கு முன்பே வந்துவிட்டீர்கள். புதிய பிறவி எடுத்துள்ளீர்கள். அனைவர் சார்பாகவும் பாப்தாதா மற்றும் குழந்தைகள் அனைவரது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிராமண பரிவாரத்தை பார்த்து மகிழ்ச்சி வருகிறதா? இப்போது வந்திருப்பவர்களுக்கு பாப்தாதா கூறுவது இதுவேதான். அதிக காலம் கடந்து விட்டது, மீதம் இருப்பது சிறிது காலம். எனவே முயற்சியை தீவிரப்படுத்த வேண்டும். ஃபஸ்ட் டைமாக மதுபனுக்கு அப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ நிறைய நாள் முடிஞ்சிடுச்சு, மிச்ச டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ தீவிரமாக முயற்சி பண்ணுங்க அப்படின்றார். தீவிர முயற்சியாளர்கள் முன்னேறி செல்வார்கள். நடப்பதல்ல, பறக்க வேண்டும். பறக்கும் கலையில் முயற்சி செய்தால் இறுதியாக வந்திருந்தாலும் தந்தையின் ஆஸ்தியை முழுமையாக உரிமையோடு பெற முடியும். ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் அனைவருக்கும் செய்தியை கொடுங்கள். நல்லது. என்று பாப்தாதா கூறிய சுயராஜ்ய அதிகாரி ஆகி சுயராஜ்யத்தின் ரிசல்ட்டை சோதனை செய்தால் நீண்ட கால மாற்றம் செய்ய முடியும். ஏனெனில் நீண்டகால ராஜ்யம் நடத்த இது மிகவும் அவசியமாகும். இப்போ லாங் டேர்மாக சுயராஜ்யத்தில் நான் இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு லாங் டேர்மாக விஸ்வராஜ்யத்தின் மீது அதிகாரி ஆக முடியும். இது ரொம்ப வேணும்ன்றார், தேவைன்றார். நீண்டகால முயற்சியே நீண்டகால பலனை தரும், அதிகாரியாக மாற்றும். நீண்டகால முயற்சி என்பதனை அண்டர்லைன் செய்யுங்கள், சோதனை செய்து மாற்றுங்கள். நாலாபுறமும் உள்ள பாப்தாதாவின் உள்ளமெனும் ஆசனத்தில் உறைந்துள்ள குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் பாப்தாதா தினமும் அமிர்த வேளையில் சிறப்பான சக்திகளை வழங்குகிறார். அமிர்த வேளையில் சிறப்பாக வரதானமும் சக்தியும் தருகின்றார். அமிர்த வேளையில் விசேஷ சக்திகளை வரதானமாக பெறுபவர்கள் தீவிர முயற்சியாளர் ஆகின்றனர். பாபாட்டந்து ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸ் பவர்ஸ் அமிர்த் வேளாவில் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க தீவிர முயற்சியாளர் ஆகின்றனர். அமிர்த வேளையின் மகிமை புரிந்து பாப்தாதாவின் உள்ளமெனும் ஆசனத்தில் அமர்ந்திடுங்கள். விசேஷமாக கவனம் வைக்கின்ற குழந்தைகளுக்கு பாப்தாதா தினமும் ஆஹா குழந்தாய் ஆஹா என்று சர்டிஃபிகேட் தருகின்றார். நாலாபுறமும் உள்ள தீவிர முயற்சியாளர்கள் ஒவ்வொரு நேரமும் பாப்தாதாவை தன் துணையாக வைத்து இணைந்திருக்கும் பயிற்சி செய்யும் குழந்தைகளுக்கு பாப்தாதா சிறப்பு வரதானம் தருகின்றார். சதா பறந்து கொண்டே இருங்கள், பறக்கும் பிறருக்கும் பறப்பதற்கான ஒத்துழைப்பு கொடுத்து பறக்க வையுங்கள். நானும் பறக்கணும், மற்றவங்களுக்கும் கோஆப்ரேட் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களையும் பறக்க வைக்கணும். அனைவரும் வெற்றியாளரே. வெற்றிக்கான பலன் பாப்தாதா என்றென்றும் ஆசிகளாக வழங்கி கொண்டே இருக்கிறார். அமரராகி அனைவருக்கும் அமிர்தம் வழங்கி கொண்டே இருங்கள். நாலாபுறமும் உள்ள குழந்தைகளும் பாப்தாதாவின் எதிரில் உள்ளனர். ஒவ்வொரு குழந்தையின் மீதும் பாப்தாதாவிற்கு உள்ளபூர்வமான அன்பு உள்ளது. ஏனெனில் ஒவ்வொரு குழந்தையிடமும் ஏதேனும் ஒரு சிறப்பம்சம் உள்ளது. இப்போது அநேக விசேஷ தன்மைகளால் தன்னை விசேஷ ஆத்மாவாக மாற்றிக்கொண்டு முன்னேற்றிக்கொண்டே இருங்கள். பாப்தாதாவின் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்தனியே பன்மடங்கு அன்பு நினைவுகள் உரித்தாகுக. சந்தித்து கொண்டே இருப்போம். நமஸ்தே அப்படின்றார். அடுத்தது தாதிகளோட பாபா பேசுகிறாங்க. அனைவரும் நன்றாக சுற்றி வலம் வந்தீர்கள். இன்றைய உலகில் அமைதியின்மை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே நாள் முழுவதும் மன உளைச்சலில் இருக்கின்றனர். உங்களது அமைதியான வைப்ரேஷன் அமைதி தருகின்றது. மகிழ்ச்சி அடைகின்றனர். கழித்து போனால் அரை மணி நேரம் ஓய்வு கிடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவர். நன்றாக செய்தீர்கள். எப்படி டயர்டானா ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் கிடைச்சா கூட சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக ரெஸ்ட்லெஸ்ஸாக அமைதி இல்லாமல் இருக்காங்க. ஸோ தாதிகளுடைய அந்த அமைதியினுடைய வைப்ரேஷன்ஸ் கிடைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்றார். சிறிய பெரிய அனைத்து இடங்களிலும் அனைவரும் நன்றாகவே செய்தீர்கள். ஊக்கம் இருக்கும் இடத்தில் செலவு என்பது ஒரு பொருட்டல்ல. இத்தனை ஆத்மாவிற்கு செய்தி கிடைத்தது. உங்களது புகார் முடிந்துவிடும். நல்லது. இவ்வாறு இடையிடையே நிகழ்ச்சிகளை நடத்துங்கள். அவரவர் இடத்திற்கேற்ப எப்படி செய்தாலும் சரியே. அடுத்தது டபுள் ஃபாரினர்ஸருடைய மூத்த சகோதரிகளோட பாபா பேசுகிறார். பாப்தாதாவிற்கு குழு குழுவாக அழைத்து புத்துணர்ச்சி செய்வது நன்றாக பிடித்துள்ளது.
ஏனெனில் அவர்கள் வெகு தொலைவில் உள்ளனர். ஃபாரினர்ஸ்னாவே ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க. அருகே வரும்போது ஒவ்வொருவரின் குணம் தெரிகின்றது, தொலைவில் தெரிவதில்லை. ஒருவருக்கொருவர் பார்க்கும் போது ஊக்கம் எழுகின்றது. அபுவில் இந்த நிகழ்ச்சி நன்றாக உள்ளது. ஃபாரினர்ஸை குரூப்பாக டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பாபாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குன்றார். ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகம் நிரப்பும் இந்த குழு உறுதியானது. நல்லது, சரியே, அனைத்தும் நன்றாகவே நடைபெறுகிறது. ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு தருவதால் முன்னேற்றம் ஏற்படுகிறது. தனது சேவையை விடுத்து உளமாற தனது நேரமும் தருகின்றீர்கள். தனது செயல் பூர்த்தியாகி வெற்றியடைந்து செல்லுங்கள். இப்போது அனைவரும் நன்றாக உதவி செய்தீர்கள். வெளிநாட்டிலும் இந்தியாவிலும் அனைவரும் செய்தனர். அடுத்தது சேவாட்டன் உத்தரப்பிரதேஷ். ஸோ அந்த சேவாதாரிஸோட பாபா பேசுகிறார். பாப்தாதா அனைத்து மண்டலத்திற்கும் கூறுகின்றார், ஒவ்வொருவரும் தனது மண்டலத்தில் அனைத்து துறையினரும் உள்ள ஒரு குரூப்பை உருவாக்குங்கள். ஒவ்வொரு துறையினரும் அவரவர் துறைக்கு சேவை செய்யும் வகையில் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். சேவையில் அந்தந்த துறைக்கு சிறப்பான வகையில் செய்திகளை தர வேண்டும். அழைப்பிதழும் தரலாம். எந்த துறையினரும் எங்களுக்கு செய்தி கிடைக்கவில்லையே என்று புகார் செய்யக்கூடாது. சேவையும் அதிகரிக்கும், அனுபவமும் பெறலாம். இந்த ஞானத்தால் என்ன லாபம் கிடைத்தது என்பதையும் பகிரலாம். ஒவ்வொரு மண்டலத்திலும் அத்தகைய சேவை குழுவை தயார் செய்யுங்கள். சொற்பொழிவு செய்ய நேரம் இல்லை என்றாலும் அவர்களை பின்வரிசையில் அமர்த்தி மேடையின் ஒருங்கிணைப்பாளரை அவர்களை பற்றி அறிமுகம் தரலாம். ஓரிருவர் தனது அனுபவங்களையும் முன்வைக்கலாம். தனது சேவையில் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, நேரம் இருந்தால் அனுபவம் கூறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அத்தகைய சிறப்பான முக்கிய பிரமுகர்களை மைக்காக மாற்றுங்கள். சேவை நடந்து கொண்டே இருக்கும். நல்லது. உத்தரப்பிரதேசத்தினர் சிறப்பாக பிரம்மா பாபாவின் பாலனை பெறும் அதிகாரம் பெற்றனர். உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மாவின் நினைவு சின்னம் கூட உள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பாக்கியம் பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பா பாலனை கொடுத்துள்ளனர். பிரம்மா பாபா 2 பேரோட சக்கார் பால்னா உத்தரப்பிரதேஷ்க்கு கிடைச்சிருக்குதுன்றார் பாபா. பாலனை கிடைத்த பூமியாகும். பாக்கியத்தின் நட்சத்திரம் மற்றும் ஜெகதம்பா இருவருமே உத்தரப்பிரதேசத்திற்கு வரதானங்களை கொடுத்துள்ளனர். நல்லது. இப்பொழுது நாளுக்கு நாள் சேவை நிலையங்கள், சேவை நிலையங்கள், அதாவது சப்சென்டர்ஸ், கீதா பாடசாலைகள் யாவும் முன்பை விட நன்றாக வளர்ச்சி அடைந்துள்ளது. இதற்காக பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். வளர்த்து கொண்டே செல்லுங்கள். அதிகமாக விருத்தி அடைவதிலும் செய்தி கொடுப்பதிலும் நம்பர் 1 வாருங்கள். ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். இதை விடவும் மிக அதிகமாக வளர்ந்து கொண்டே செல்லுங்கள். அடுத்தது முரளியோட வர்தான். குழுவில் ஒத்துழைப்பு மூலம் வெற்றி பெறும் அனைவர் மீதும் சுப சிந்தனையாளர் ஆகுக. குரூப்பில் இருந்தாலும் கோஆப்ரேஷன், ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு மூலமாக வெற்றி பெற்று அனைவர் மீதும் சுப சிந்தனையாளர் ஆகுக. குழுவில் ஒத்துழைப்பு மூலம் வெற்றி பெற்று அனைவர் மீதும் சுப சிந்தனையாளர் ஆகுக. குழுவில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து சுப சிந்தனை செய்வதால் ஒத்துழைப்பு எனும் கோட்டை நல்ல விந்தை செய்யும். நல்ல ஒரு அதிசயத்தை பண்ணும். ஒருவருக்கொருவர் மீது சுப சிந்தனை எனும் ஒத்துழைப்பு இருந்தால் மாயைக்கு கோட்டைக்கு உள்ளே வரும் தைரியம் இல்லாது போகும். ஆனால் அதற்காக குழுவில் ஒத்துழைப்பு சக்தி வர வேண்டுமெனில் எத்தனை விஷயங்கள் வந்தாலும், எவ்வளவு பொறுத்து கொள்ள வேண்டியிருந்தாலும் எதிர்கொண்டு வெற்றியடைந்து காண்பிப்பேன் என்ற திட சங்கல்பம் வேண்டும். ஸ்லோகன். எந்த ஒரு ஆசையும் நம்மை நல்லவராக ஆக விடாது. எந்த ஒரு ஆசையும் நம்மை நல்லவராக ஆக விடாது. எனவே ஆசை என்றாலே என்னவென்று தெரியாதவர் ஆகுக. அவ்யக்த் இஷாரா. மகான் ஆவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். இன்றைய பாயிண்ட். இனிப்பு உண்பதால், வழங்குவதால் சிறிது நேரம் வாய் இனிமையாகும், மனம் மகிழும். அவ்வாறே தானே இனிமையாக ஆகிவிடுங்கள். ஸ்வீட் சாப்பிட்றப்ப வாய் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி நானே ஸ்வீட்டாக ஆயிடணுன்றார் பாபா. அவ்வாறே தானே இனிமையானவர் ஆகிவிடுங்கள். சதா வார்த்தைகளை இனிமையாக பேசுங்கள். அத்தகைய இனிய வார்த்தை
தன்னையும் மகிழச் செய்யும், பிறரையும் மகிழச் செய்யும். இந்த விதிப்படி எப்போதும் எல்லோர் வாயும் இனிப்பாக்கிக் கொண்டே இருங்கள். என்றென்றும் இனிய பார்வை, இனிய வார்த்தை, இனிய சொல் அமையட்டும். அச்சா. ஓம் சாந்தி.